பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு தெரியுமா உங்களுக்கு? நான் யாரு? உங்கள் அப்பா அம்மாவால் உருவாக்கப்பட்ட கேபி சங்கர், கேபி சாமி, உங்களுடைய பரசுராமன், அவனுடைய மகன், உங்களால் உருவாக்கப்பட்டவன் திராவிட மாடலுடைய எம்எல்ஏ. நான் உங்களுக்காக வந்து நம்ம நிறைய செய்து நினைக்கிறோம். எதுவுமே செய்யணும். காரணம் பல வகையில் பல பிரச்சனை இருக்குது. இதனால் நீங்கள் இப்போ முக்கியமான கட்டத்தில் இருக்கீங்க. நீங்கள் இந்த வருஷம் முடிச்சிங்கன்னா தான் உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்த முடியும், உங்களோட வாழ்க்கையும் உயர்த்த முடியும், உங்களுடைய வாழ்வையும் உயர்த்த, உங்களுடைய அப்பா அம்மாவையும் காப்பாற்ற முடியும், உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக்க முடியும், உங்கள் அடுத்து வரக்கூடிய ஜென்ரேஷனையும் வளர்க்க முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் கடிவாளம் கட்டின குதிரை மாதிரியே இருக்கும். உங்களுக்கு கல்வி மட்டுமே, படிப்பு மட்டுமே தான் தெரியணுமே தவிர வேறு எதுவுமே தெரியக்கூடாது. வேறு எந்த வகையிலுமே எதுவுமே நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் யோசிக்கக்கூடியது எல்லாமே, எல்லா விஷயமும் கல்வி மட்டும்தான், படிப்பு மட்டும்தான். இந்த ப்ளஸ் 2ல் பாஸ் பண்ணணும், அது மட்டுமே ஒரே குறிக்கோளை வைங்க. படித்து முடிங்க. உங்களுக்கு எத்தனை பேர் நீங்கள் படித்து பாஸ் பண்ணி நல்ல மார்க் வாங்குறீங்களோ, இப்போ கூட 2 பேருக்கு நம்ம பள்ளியில் படித்த பெஸ்ட் மார்க் வாங்கினவங்களுக்கு காலேஜ் சீட் வாங்கி கொடுத்துட்டோம். ஒரு பொண்ணுக்கு வயசுனால எம்சிசி அவங்க படிச்சிருக்காங்க, நம்ம பள்ளியில் படிச்சிருக்காங்க, நம்ம ஸ்கூலில் படித்து இந்த மாதிரி நல்ல லெவலில் போயிருக்காங்க. அதை மாதிரி நீங்களும் நல்ல மார்க் எடுக்கணும். நல்ல காலேஜ், எந்த காலேஜ் வேணால் சீட் வாங்கி தர முடியும். உண்மையிலே லயோலாலேருந்து எதில் வேணால் வாங்கி தர முடியும். சும்மா சொல்லிட்டு போகிறேன். நான் சொல்கிறவங்கள செய்கிறவன். நான் சொல்லுவது தான் செய்வது தான் சொல்லுவேன். ஐயா கலைஞருடைய தொண்டை, இந்த திராவிட மாடல் நாயகருடைய விஷயம் நான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் நல்லா படிங்க. படிச்சுட்டு நீங்கள் வாங்க, நிச்சயம் உங்களுக்கு நான் சீட்டு வாங்கி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒரு ரூபா செலவு இல்லாமல் உங்களுக்கு ஃபீஸ் நான் கட்டிடுறேன். உங்களுக்கு சீட்டு கட்டிட்டு உங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நான் படித்தேன். ஆனால் நல்ல மார்க் வாங்க. ஏன்னா நல்ல மார்க் வாங்கினா நீ நாங்களே போயிட்டு சொல்லுவேன். நல்ல மார்க் வாங்கினா நல்ல காலேஜ் சீட் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் உங்களுக்கு தான் இப்போ நீங்கள் என்ன மார்க் எடுத்துருக்கீங்களோ அந்த மார்க் வந்தால் தான் காலேஜ் கிடைக்கும். அதனால் நீங்கள் நல்ல மார்க் வாங்குங்க. நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கீங்க, ஒரு 50 பேருக்கு நல்ல மார்க் வாங்குவீங்க. அந்த 50 பேருக்குமே நான் கல்வி கட்டணத்தை அப்படியே ஏற்றுக்கிறேன். நான் படிக்கிறேன், நீங்கள் படிக்க வைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா கேம்பஸ்லேயே வேலைக்கு போயிடுங்க. கேம்பஸ்லேயே வேலைக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களை யாரும் ஒன்று பண்ண முடியாது. உங்கள் கையை திணைக்கு விடுவீங்க. உங்கள் கையை கட்டி கடன் அடிக்கலாம். இல்லைன்னா அப்பா அம்மா பார்க்கணும், அண்ணன் தம்பி பார்க்கணும், அண்ணன் பார்ப்பானா தம்பி பார்ப்பானு பார்க்கணும். அது இல்லை, நீங்கள் பார்க்கலாம். 10 பேர் படித்து நீங்கள் வேலைக்கு போயிட்டீங்கன்னா, இப்போ நம்ம ஆசிரியர் இருக்காங்க, நான் எம்எல்ஏ இருக்கிறேன், அவங்க ஆசிரியர். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்பளம் 2 லட்ச ரூபா 1.5 லட்சம் சம்பளம் இருக்கும். எனக்கு 1,05,000 ரூபா. இப்போ 5 வருஷம் எம்எல்ஏ இருக்கிறது கொடுப்பாங்க. எனக்கு பிஸ்னஸ் இருக்குது, எனக்கு வேலை இருக்குது, எல்லாமே இருக்குது. புரியுதுங்களா? அதனால் நீங்கள் என்ன மாதிரியே நீங்கள் உங்கள் காலில் நிற்கிற மாதிரி நீங்கள் வந்துடணும். வருவனா நீங்கள் படிக்கணும். கல்வி தான். கல்வி தெரியலன்னா, கல்வி இல்லைன்னா கண் இல்லாதன்றாங்க. ஒருவனுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தா இறைவன் சம்பன்றாங்க ஆசிரியரை. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களிலிருந்து எடுக்க முடியாத ஒரே பொருள் பணம் இருக்கும் போய்டும், வீடு இருக்கும் போய்டும், கார் இருக்கும் போய்டும், அண்ணன் தம்பி இருக்கும் போய்டும், அப்பா அம்மா போய்டுவாங்க. கல்வி உங்களை விட்டு போகாது. கல்வி என்ன பண்ணா சொல்லுங்கள், உங்களை விட்டு போகாது. அது உங்களை எப்போவுமே காத்துட்டு இருக்கும். உங்களுடைய உயிர் இருக்க வரைக்கும் நீங்கள் ஜம்முன்னு வாழலாம். நலமாகவும் வளமாகவும் பலமாகவும் வாழ்கிறதுக்கு உங்களுடைய கல்வி எப்படி நம்மளுடைய ஆரோக்கியம் முக்கியமோ, உடல் நலம் நல்லா இருக்குது, அதே மாதிரி கல்வியும் இது ரெண்டையும் சேர்ந்து தான் இந்த அரசாங்கம் நடக்குது. இப்போ ஒன்று கல்வி, 2வது மருத்துவம். இது ரெண்டுமே கான்செப்ட் வச்சு தான் இந்த அரசாங்கம், இந்த திராவிட மாடல் ஆட்சி. அந்த திராவிட மாடல் ஆட்சியில் உங்களுக்கு அனைத்து வசதியும் பண்ணி கொடுக்கக்கூடிய நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் இளம் தலைவரான உதயநிதி இருக்காங்க. நீங்கள் எந்த மாதிரி விளையாட்டில் நீங்கள் இன்னும் நல்ல முன்னுரிமை வந்தீங்கனாலும் அவங்கள கொண்டு போயிட்டு இன்றைக்கி எந்த டிபார்ட்மெண்ட்லாம் ஐசிஎஃப், ரயில்வே, போஸ்டல், இன்கம் டேக்ஸ், ஐடி, எந்த மாதிரி தபால் துறை, போர்ட்ரஸ்ஸு, இது மாதிரி எங்கே வேணும்னாலும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேணாலும் வேலை வாங்கி கொடுத்துறாங்க. அதனால் நீங்கள் நல்லா படிங்க, நல்ல விளையாட்டுலையும் நல்லா மூவ்மெண்ட் பண்ணுங்கள், எல்லா வகையிலும் படிங்க. ஆனால் நீங்கள் படித்து முடிக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்ல மார்க் வாங்குறவங்களுக்கு நான் எந்த காலேஜில் கேட்டாலும் என்னால் சீட்டு வாங்கி தர முடியும். அதனால் நீங்கள் அதை மனசில் வச்சுக்கங்க, நல்லா படிங்க, படித்து முடிங்க. உங்களுக்கு வசதி எல்லா வசதியும் செஞ்சு தரேன். நீங்கள் நல்ல மார்க் வாங்கணும். அதே மாதிரி ஆசிரியர் நல்ல பர்சன்டேஜ் கொடுக்கணும். பசங்களை விடக்கூடாது. அவங்க வந்து அசருவாங்க. அவங்க குழந்தைங்களுக்கு தெரியாது, அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு தெரியாது. அவங்கள இப்போ தான் நீங்கள் ஒரே நேரத்தில் சேர்க்கணும். கல்வி படிக்க நீங்கள் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு சொல்லணும், அறிவுரை சொல்லணும். குழந்தைங்களுக்கு தெரியாது, அதுக்கு என்ன தெரியும், வீட்டில் எப்படி இருக்காங்க, அவங்க எப்படி இருக்காங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கை நீ படித்தா தான் வாழ முடியும்னு முடிவு பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக நாளைக்கு உங்களை மாதிரி ஒரு டீச்சர் வருவாங்க, இல்லை என்ன மாதிரி ஒரு எம்எல்ஏ வருவாங்க. பக்கத்தில் ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா டாக்டராக வரலாம். இது பொண்ணு 2 பொண்ணு டாக்டரு. நான் இந்த ஸ்கூலை விட்டு போகல, இங்கே தான் படித்தேன். நான்
இதுக்கு மேலே என்னால் போக முடியல. என்னோட பசங்க 2 பேர் டாக்டர், 2 பொண்ணுமே டாக்டர் MBBS முடிச்சிட்டாங்க. இப்போ MD எழுதியிருக்காங்க, 2 மாதம் தள்ளி வச்சுருக்காங்க முடிச்சு. அவங்க அதை மாதிரி நீங்களும் டாக்டர் வரணும். என் பொண்ணு நீங்கள் மாதிரி தான், உங்கள் மாதிரி தான் கோல்டு மெடல். இங்கே இல்லை, ஸ்கூலில் DAV ஸ்கூலில் கோல்டு மெடல் சொல்ல போகிறீங்களா? அங்கே படித்த ஹாஸ்பிட்டல்லையும் கோல்டு மெடல். நம்ம பாலாஜி மெடிக்கல் காலேஜ் படித்தாங்க, அங்கேயும் கோல்டு மெடல் வாங்கிட்டாங்க, அங்கேயே கிளாஸ் எடுக்கிறாங்க. எனக்கு அவ்வளோ அறிவு இல்லை. எங்கள் பசங்க 2 பொம்பளையும் பசங்க ரொம்ப. அதனால் நீங்கள் பெண்கள் நீங்கள் நினச்சா இந்த நாட்டில் கண்ணு மாதிரி நீங்கள் இன்னொன்னே சாதிக்கலாம். என் பொண்ணு மட்டும்தான் உங்களை மாதிரி தான், நீங்களும் அப்படி தான். என் பொண்ணாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் 2 பேருமே சமமானது. இந்த நாட்டில் ஒரு பொண்ணு மட்டும் நினச்சா தான் அதையும் சாதிக்க முடியும். நீங்கள் நினச்சா மட்டும்தான். இப்போ நான் இருக்கேன், என்னோடய மனைவி இருக்காங்க, என்னோடய மனைவியில் நான் ஒன்றுமே கிடையாது. எவ்வளோ தான் நான் பிரச்சனை பண்ணிட்டு வந்தால் கூட சரி பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு பிரச்சனை போட போயிட்டு போகுது, சொத்து தானே போய் பரவாயில்ல, என்ன நாள் பார்க்கலாம் விடு அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி நீ உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த நாடு வளருதும் வளராமல் போகிறதும் நாட்டை நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி, கலைஞர் சொல்கிற நாடு நலம் பெற மக்கள் வளம் பெற ஆதரிப்பேர் உதயசூரியன். அது மாதிரி இந்த நாடு வளம் பெறணும்னா நீங்கள் தான், பெண்கள் தான். நீங்கள் உங்கள் கையில் பசங்க கூட அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனால் பொம்பளை பசங்க நீங்கள் நினச்சா சாதிப்பீங்க. நான் படித்து முடிச்சு இது மாதிரி டாக்டராக வருவேன், ஒரு IAS ஆஃபீஸராக வருவேன், ஒரு நீதிபதியாக வருவேன், ஒரு பெரிய டாக்டராக வருவேன்னா கண்டிப்பாக வருவீங்க. தாசில்தார் ஆஃபீஸர் தாசில்தாராக வரலாம், ADயாக வரலாம், RTO வரலாம், எப்படி என்ன வேணால் வரலாம், அந்த டீச்சராக வரலாம், எது வேணால் வரலாம். ஆனால் நீங்கள் நினைக்கணும் கல்வி மட்டுமே இறைவனை நம்ம கடவுளை கும்பிட்ற மாதிரி கோயிலில் போய் கும்பிட்றது இல்லை. அந்த புக்கு வாத்தியார் அம்மா அப்பா யாரெல்லாம் அம்மா அப்பாவுக்கு மரியாதை கொடுத்து யாரெல்லாம் டீச்சருக்கு மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க தானே உயர்த்தப்படுவாங்க. அப்படி என்பதை கூறிக்கொண்டு நான் நிறையா பேச நினைக்க வேணாம். நான் சொல்கிறத உங்களுக்கு ஒரு சின்ன இது நீங்கள் வீட்டில் படுத்துக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நினச்சி பாருங்கள். வந்த MLA என்ன சொல்லிட்டு போனார், இப்படி சொன்னார், இப்படி இருக்குமா அப்படின்னு. சத்தியமாக நடக்கும். நீங்கள் நல்லா வருவீங்க. நன்றி, வணக்கம்.